வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதற்கு தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திட்டமிடப்பட்ட பரப்புரைக்கு சென்னை மாநகர காவல்துறையும் அதிகாரிகள் சிலரும் இணைந்து முட்டுக்கட்டை போட்டியிருப்பது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்டுள்ள ஒரு பாசிச தாக்குதலை ஆகும். நிகழ்ச்சிக்கு 2 நாட்கள் முன்பே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி முல்லை நகர் சந்திப்பில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கோரப்பட்டது. ஆனால் நம்முடைய தேர்தல் பரப்புரை நிகழ்வுக்கு ஒரு நாள் முன்பு சென்னை மாநகராட்சி சார்பில் திடீரென அந்த இடத்தில் பள்ளம் தோண்டப்பட்டு இரும்பாலான தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் பள்ளங்களும் தடுப்புகளும் எங்கிருந்து வந்தன? இந்த நிலையில் அங்கே காவல்துறை ஆய்வு செய்து 3000 பேர் கூட முடியாது என்று கூறியுள்ளது. இதன் அடிப்படையில் தற்போது உள்ள இடம் பிரச்சாரம் செய்வதற்கு உகந்ததல்ல என்று அனுமதி மறுக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இப்படி அதிகாரிகளின் சிலரின் துணையுடன் தாவேகாவிற்கு எதிராக செயல்படும் திமுக காபந்து அரசுக்கு வெட்கமாக இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள முயற்சி செய்யும் போதெல்லாம் திமுக அரசு ஏதேதோ காரணங்களை கூறி அனுமதியை தாமதிப்பது அல்லது அனுமதி மறுப்பது தொடர்கரியாகி வருகிறது. மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு புதிய அரசியல் கட்சியின் ஜனநாயக உரிமைகளை திட்டமிட்டு நசுக்கும் இந்த செயல் ஆளும் கட்சியின் ஏவலர்களாக அதிகாரிகள் சிலர் செயல்படுகிறார்களா என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. அத்துடன் எனக்கு எதிராக யார் உருவெடுத்தாலும் அவர்களை அதிகார பலத்துடன் நசுக்குவோம் என நினைப்பது அப்பட்டமான அடக்குமுறையாகும். தமிழக வெற்றி கழகத்தை கண்டு திமுக எந்த அளவிற்கு அஞ்சுகிறது என்பதற்கு இந்த தடையே சாட்சி. எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக விரோத திமுக ஆட்சியை தமிழக மக்கள் வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி என்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது கடும் கண்டனம் தெரிவித்து இந்த பதிவினை தற்பொழுது வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்கள் நாளை பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த நிலையில் தற்பொழுது காவல்துறையும் அதே போன்று தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் திடீரென அனுமதி மறுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.